நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களுக்கு வெச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயோட சித்தி ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம விஜய் இருக்கிறத வைக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு பத்திரம் வச்சுன்னு இருக்காங்க. என்னடா இது புதுசாக கையில் ஒரு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆச்சரியத்தோடு மட்டும் இல்லாமல் நம்ம சித்தி உள்ள நாள் கழிச்சு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. அம்மான்னு கூப்பிட்றாங்க. உடனே ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பாசமலர ஒரு பக்கம் மாறி ஒரு பக்கம் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நாகு வந்து அவங்க இருந்து லைட்டாக அப்படியே சும்மா மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எதிர்பார்த்து ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டாரு, எதனா பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நாகு பேசலைங்க. நாகு வந்த உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா, இருங்கம்மா சாப்பாடு செய்கிறோம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்து போகிறாங்க. தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் காப்பி போட்டு எட்டுனாராங்க. மல்லி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட நம்ம நாகு கேட்குறாங்க. மல்லி இருந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்கள், அவங்க அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணுற போது கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ஃபோனு அட்டன் பண்ணுறாங்க. மல்லியோட ஃபோனு. யார் அன்னபூர்ணி கேள்வி, நீ தான் அந்த வேலையை அரேஞ்ச் பண்ணி தந்தியா? இவன் கரெக்டாக என் கம்பெனியில் வந்து காசு திருடுனா கையும் கிளம்ப மாட்டினா, இப்போ அவளோட வாழ்க்கையை என் கையில் தான் இருக்குது, ஜெயிலில் தள்ளி அவளை கழித்தண்ணை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி, நீயா ஒரு கற்பனையை உருவாக்கி நீயா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி மல்லியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண பார்க்காத, அப்புறம் உன் நிலம அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் வந்தேன் நல்லா அப்படியே சும்மா தக்காளியை பஜ்ஜி பண்ணுற மாதிரி பஜ்ஜி பண்ணுறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்களே, எனக்கு ஒரு பக்கம் பயத்தில் கை காலம் நடுங்குதே உதறுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாகெல்லாம் விட்றாங்க. சரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு நீதி மறையட்டுமே, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி போட்டோ எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுங்கம்மா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்துருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்னடா சொத்தை எல்லாமே பறிகொடுத்தன, எல்லாமே இப்போ தான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, இதில் என்ன சொல்கிறது இருக்குது, எல்லாத்தையும் நான் பறிகொடுத்துட்டேன், உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை, அதனால் நான் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பலை, அதனால தான் எதுவும் நான் சொல்லலை, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னடா சொத்தை பறிகொடுத்த இந்த சொத்து பூராமே வெண்பா பேரில் தான் இதுங்க பாரா பத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை காட்டுறாங்க. வெண்பா வந்து இப்போ கேஸ் போட்டால் அந்த சொத்து எல்லாமே திரும்ப வெண்பா பேருக்கே வந்துடும். நீ சும்மா அதுக்கு ஜாமீன் மாறுறா எப்படின்னா, இப்போ நார்மலாக உரிமை எல்லாமே அவங்களுக்கு தான், அவளுக்கு 18 வயசு ஆகாதனால நீ அந்த சொத்தை பராமரிப்பாளர் மட்டும்தான். நீ சொத்தை இப்போ எழுதி தண்டா அதை மாறின மாதிரி தான் காட்டும். ஆனால் அந்த பத்திரத்தை ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணால் அடுத்த செகண்ட் இந்த சொத்து எல்லாமே திரும்ப நம்மளுக்கே கிடைச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை பார்க்கணுமே, நம்ம அக்கா நம்மளை ஏமாத்தினா எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்திருப்பா, அவளோட ஆணவத்தை ஆட்டத்தை எல்லாத்தையும் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி எப்போ பிரச்சனையில் சிக்க வச்சு ராஜேஸ்வரி விஜய்க்கே ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி வேலை செய்கிறேன்னு வந்துட்டு ஏன் கம்பெனிக்கு வராள், அவள் இதுக்கு மேலே அவள் எங்கேயும் வேலை செய்ய விடாத மாதிரி அவளை ஒரே அடியாக தூக்குற மாதிரிடா, நீ என்னாடி தூக்குறது, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உன்னை தூக்க போலீஸாக இருப்பது இரு அப்படின்ற மாதிரி விஜய் ஃபோனை கட் பண்ணி டக்குன்னு அங்கே போகிறாரு. இவங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த பத்திரத்தை மூஞ்சி மேலே அடிக்கிறாங்க. அப்படியே சும்மா அதை பார்த்துட்டு அப்படியே ஐயோ என்னடா இது புது குண்டா தூக்கி போடுறீங்க, நானே இப்போ தான் புது பணக்காரி ஆகிறேன், அதுக்குள்ளே குண்டா தூக்கி போட்டு என்ன பழைய பணக்காரி ஆக்க போகிறீங்களா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. உன்னை யார் ஒத்துக்க சொன்னது, யார் இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட சண்டை போட்டு சொன்னது, நீ என்ன பண்ண தேவையில்ல, உன் வேலையை நீ பார்த்தா போதும், எல்லாமே சுமூகமாக ஒரு பக்கம் நடந்துடும், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நீ ஈடுபட முடியாது, உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த குழப்பம் அப்படியே கண்டினியூவாக நீடிக்குமா, இல்லை இதுதான் முற்றுப்புள்ளியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியில் ஒரு பக்கம் டக்குன்னு ஓடுன்னு இருக்கு ஒரு பக்கம். சரி எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் நாம தான் அடித்து தூள் கிளப்பிட்டு அசால்ட்டாக ஒரு பக்கம் கிளம்பணும், அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு ஐயோ அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போதில்லை, அதனால் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்களே அங்கே வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி கோர்ட்டில் போய் அசிங்கப்படுறதுக்கு வேணாம் இங்கேயே விலகிடலாம்னு சொல்லிட்டு அந்த சொத்தை எல்லாமே அங்கேயே விஜய் பேருக்கு மாற்றிட்டு, டே உன் அக்கா நானடா என்னை விட்டுறாதடா, உன்னோட பொண்டாட்டி உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணேன், மற்றபடி என் தம்பிக்காக தான் இந்த சொத்தெல்லாம் நான் பராமரித்து வச்சுன்னு இருக்கேன், நீ தாண்டா என் உலகம் அப்படி இப்படின்னு டைலாக் வராங்க. அக்கா காது குத்திட்டாங்கக்கா சின்ன வயசுலேயே, சரியா என்கிட்ட வந்து சும்மா அந்த நடிகர் வேலையெல்லாம் வச்சக்கூடாது, நீங்கள் யார் என்ன எப்படி பிளான் பண்ணுவீங்க எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன் சரியா, சும்மா என்கிட்ட இந்த மாதிரி ட்ராமா குயின் மாதிரி ட்ராமா போடுறது ஆட்டம் ஆடுறது இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது, அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிட்டு போயினே இருங்க, நான் அடுத்தடுத்து என்ன பண்ண இருக்கணும் அதெல்லாம் நான் தரமாக செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல,
அவர் வந்து ஒரு பக்கம் கோபத்தோட உச்சியில் இருக்கார். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, பண்ணதெல்லாம் அப்படி தானே பண்ணாங்க. எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி நம்ம மல்லியை ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தி வெண்பாவை குழந்தைன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்தி நம்மள ஒரு பக்கம் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலே, அதே மாதிரி இவ்வளோ கழுத்தை பிடிச்சி தள்ளினா அவளுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டேன், ஏன்னா வயசில் பெரியவங்க, நீ எப்படியானா போய்க்கா, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீயே அந்த வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு மரியாதை, நானாக கழுத்தை பிடிச்சி தள்ளினா அது எனக்கு அசிங்கம், போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வெளியே போக சொல்கிறாங்க. ரஞ்சிதமும் ஒரு பக்கம் மாமா அப்படியே போயிரு, மாமா கீமான் இந்த பக்கம் வந்தேன், அவ்வளோதாம்மா உன் நிலமை அப்படின்ற மாதிரி முடிக்க விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பேச எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்ற தாங்காது பூமி. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.